திமுகவுடைய அமைப்பு செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி இணைப்பில் இருக்கார். சார் வணக்கம். பிரதமர் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றி இருக்கிறார். எண்மண் எண் மக்களுடைய நிறைவிழா பொதுக்கூட்டத்தில் எம்ஜிஆர் ஆட்சி காலம் ரொம்ப சிறந்ததா இருந்தது தமிழ்நாட்டில், அதற்கு பிறகு ஜெயலலிதா முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலம் சிறந்ததாக இருக்கு அப்படின்னு சொல்றாரு. திமுகனால தமிழ்நாட்டுக்கு இழுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். திமுகவை பற்றி பல பேர் விமர்சித்து பேசியிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் அரசியலில் தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்த பாடம் என்ன என்பதை மோடி முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். காய்க்க மரம் தான் கல்லடி போடும் என்று சொல்வார்கள். அது போல தமிழ்நாட்டிலே தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக திமுக இருக்கிற காரணத்தினால் பிரதமரை போன்றவர்கள் அடிக்கடி திமுக விமர்சனம் செய்கிறார்கள். தமிழ்நாடு திமுக ஆட்சி பெற்ற வெற்றியை போல வளர்ச்சியை போல வேறு எந்த வரவில்லை என்பது ஊரறிந்த உண்மை. உதாரணத்துக்கு பெரிதாக நான் சொல்ல விரும்பவில்லை. உலகத்திலே அதிக சம்பளம் வாங்குற சுந்தர் பிச்சை யாருடைய காலத்திலே படித்து பட்டம் பெற்று போனார். அதே போல இன்னைக்கு சந்திரமண்டலத்துக்கு சென்று அங்கே நிலவுக்கு சென்று வந்தார்களே, அந்த அண்ணாதுரை போன்ற மயில்சாமி அண்ணாதுரை உள்ளிட்ட விஞ்ஞானிகள் யாருடைய ஆட்சி காலத்திலே படித்தார்கள். ஆக திமுக ஆட்சி காலத்தில் கல்விக்கும் சுகாதாரத்திற்கும் பொருளாதாரத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்த காரணத்தால்தான் இந்த மாநிலம் இந்தியாவிலே மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கிறது. ஆனா சமீப நாட்கள்ல தமிழ்நாட்டுக்கு வருகிறார் என்றாலே தமிழ்நாட்டிலே திமுகவுடைய வளர்ச்சி கட்டி அவரால் தாங்க முடியாமல் இனிமேல் வந்து இன்னொரு 10 நாளுக்குள்ள டெய்லி வந்துட்டு போனாலும் போவார். முறை மோடி இங்கே வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் ஏமாற மாட்டார்கள். சமீப நாட்கள்ல மத்திய அரசு திட்டங்களால தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அதிகம் பயன்பெறுகிறார்கள். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு அதிக நிதியை தமிழ்நாடு அரசு மத்திய அரசு ஒதுக்குது. ஒரு தேசியத்தின் பக்கம் தமிழ்நாட்டு வாக்காளர்கள் நகர்கிறார்கள் சொல்றாரு. அதான் கொஞ்சம் நீங்க கேட்கறது கேட்டுங்க. மோடி வந்து எதையாவது சொன்னதை செஞ்சிருக்கிறாரா? ஒரே உதாரணம் சொல்ல விரும்புறேன். பார்லிமெண்ட்டுக்குள்ள முதல்ல 2014 போகும்போது பார்லிமெண்ட்டுக்கு பட்டெடுத்த கோயில் போல கூப்பிட்டு அந்த பண்டித நேருவில இருந்து வாஜ்பாய் வரை எந்த பிரதமரும் பார்லிமெண்ட்டுக்குள்ள நுழைகிற போது வாக்குப்படிகளை விழுந்து கும்பிட்டுட்டு கோயிலை போல கும்பிட்டுட்டு போல அந்த பார்லிமெண்ட் கட்டடத்தையே மாத்திட்டாங்க. ஆக அவர் சொல்லுக்கும் செயலுக்கும் சம்மதம் கிடையாது. பொய் சொல்வது கைவந்த கலை அவருக்கு. பொய் சொல்லி மக்களை ஏமாற்றலாம் என்று நினைக்கிறார். தேர்தல் நேரத்தில் அவருடைய கட்சியில் சார்ந்த பிரச்சாரம் செய்யட்டும். திமுக சார்பில் அவர்களுடைய பிரச்சாரத்தை சந்திக்க தயாராக இருக்கிறது. நாங்கள் சாதனையை சொல்லி ஓட்டு கேட்கிறோம். அவர்கள் என்ன சாதித்தார்கள் சொல்லட்டும். ஆக அவர் பேசி விட்டு போறதால் அவர் பேச்சுக்கு பெரிய விளம்பரம் எல்லா டிவியிலும் வருகிறது. மீடியா அவர் கையில் இருக்கிறது. பத்திரிகைகள் வைத்துக் கொண்டு ஏதாவது செய்யலாம் என்று நினைத்தார்கள். தமிழ்நாட்டில் நடக்காது. முதல்வர் பேசினாலும் ஒளிபரப்புறோம், பிரதமர் பேசினாலும் ஒளிபரப்புறோம், அவ்வளவுதான். இல்ல ஊடகங்கள் ஒன்றும் பாரபட்சமாக நடந்து கொள்றது இல்ல. உங்களை சொல்ல சார், விலைக்கு வாங்கப்பட்ட ஊடகங்கள் இருக்கா இல்லையா என்பதை அதை விட்டு விவாதம் வச்சீங்களா? எத்தனை மீடியாக்கள் அவருடைய பினாமிகள் வாங்கி இருக்கிறார்கள் என்பது அகில இந்திய அளவிலே தமிழ்நாட்டில் வாங்கிக்கலாம் இருக்கலாம். அகில இந்திய அளவில் இருப்பதற்கு எல்லாரும் பேசும். நன்றி அவர் வந்து இப்போ நன்றி. இணைப்பில் வந்து உள்ள கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு நன்றி திரு ஆர் எஸ் பாரதி.